ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு லக்ஷிதாவரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆர்கான்ஸா ரிப்பன் வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ண பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி 3 இன்ச்சில் வந்து ரிப்பன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கட் பண்ணி வச்சுட்டு 6 பெட்டல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3 இன்ச்சில் நான் இந்த மாதிரி 6 பெட்டல் எடுத்துக்கிறேன் ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ எடுத்துகிட்டு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி 2 சைடு வந்து லைட்டாக வந்து தீ காமிச்சிக்கிறோம். ஓகேங்களா? லைட்டர் யூஸ் பண்ணி. ஸோ இந்த ரிப்பன் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நார்மல் நீடில் எடுத்துக்கிறோம். ஸோ பேக் சைடு திருப்பி நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நாட் போட்டுட்டு இப்போ ஒரு பெட்டல் எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா தைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஊசியை கீழேருந்து குத்தி மேலே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு சேம் அதே மாதிரி தான் கீழே மேலே நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா பெட்டலையும் வந்து நம்ம தைச்சிக்கிறோம். தையல் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்த பெட்டலை எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு கீழேருந்து ஊசியை குத்தி மேலே கீழே மேலே சேம் இதே தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம பார்த்தீங்க இப்போ 1 இன்ச்சில் எடுத்து வைக்கிறோம். ஸோ இதே நீங்கள் வந்து 1/2 இன்ச்லேயும் ஃபாலோ பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் சாட்டின் ரிப்பன்லேயும் நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணலாம். ஓகேங்களா? மெத்தேடு ஒன்று தான். ஸோ நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து எந்த கிளாத்தில் வேணால் நம்ம வந்து இது வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் எப்படி போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டனாலே புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ கடைசி பேட்டில் பாருங்கள், சேம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஊசி த்ரெட் இந்த மாதிரி கிளாத் எடுத்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்டு பண்ணிவிட்டு கீழே மேலேன்னு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா? நம்ம முடிச்சு போட்டது இந்த நேர்த்திக்கு இருக்குது. ஸோ அதை லைட்டாக இப்போ இழுத்துட்டுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சைடு. ஸோ அந்த சைடு பிடிச்சி அழுங்காமல் இந்த மாதிரி தள்ளிக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் நல்லா பிடிச்சி இந்த மாதிரி லைட்டாக தள்ளி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் மேக் ஆகிடும். ஓகேங்களா? 2ஐயும் சேர்த்து க்ளோஸாக நல்லா தள்ளி நாட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தா நம்ம கொஞ்சம் கேப் விட்டுப்போம். ஸோ அந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா சேர்த்து தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ளோஸாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ அந்த கேப் வந்து நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளவர் ஆட் ஆயிடும். ரெண்டு 3 டைம் வந்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர். எல்லாத்தையும் அலைன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு இந்த நேர்த்தி கிளாத்து பிரிஞ்சு வருதுன்னு தெரிஞ்சிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி தீயில காமிச்சிக்கோங்க. ஓகேங்களா? காமிச்சிட்டு இது அப்படியே சேம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளிப்பில் ஹேர் பேண்டு பின்னிலையெல்லாம் வந்து இப்படி அட்டாச் பண்ணிடலாம். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து தைச்சி காமிச்சிட பாருங்கள். நம்ம முடிச்சு போட்டதுக்கு அதுக்கு ஒன்று மேலே கீழே அந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கலாம். இதுக்கு சென்டரில் வேணால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுக்கலாம், பால் கொடுக்கலாம், ஹேங்கிங் மெத்தட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து சென்டர் அந்த மாதிரி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ விட்டுட்டு
பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக ஹேங்கிங் மெத்தட் பார்த்தேன். இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட் லோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணிவிட்டு அதை நாட் போடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு எகைன் அதை விட்டுட்டு மற்ற பீடில் ஊசியை குத்தி கீழே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ பார்த்து இந்த மாதிரி தான் ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் லைட்டாக தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து 2-3 தையலும் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் நம்ம என்ன கலர் எடுத்துக்கோமோ ஸோ அந்த கலர் த்ரெட்டு எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி தையல் சைடில் போட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளவர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 இன்ச்சு கேப்பில் 1 இன்ச்சில் சாட்டின் ரிப்பெல்லாம் யூஸ் பண்ணங்காட்டி எனக்கு பெரிய ஃப்ளவராக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆர்கான்ஸா ரிப்பனில் வந்து 1/2 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து போடுங்க. ஓகேங்களா? போட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன், சேம் அதே மாதிரி பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? 2-3 டைம் நாட் போட்டுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ளவர். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம்.